Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நார்த் இந்தியன் ஸ்டைல் காஷ்மீரி தம் ஆலு. இது சப்பாத்தி, ரோட்டி, கீ ரைஸ் அண்ட் ஜீரா ரைஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இது இப்போ என்னோட ஸ்டைல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் பேபி பொட்டேட்டோஸ் எடுத்து கொஞ்சமா நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை வாஷ் பண்ண பேபி பொட்டேட்டோஸ் ஒரு 1/2 kg இருக்கு. அதை குக்கர்ல சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த இதுலயே பொட்டேட்டோஸ்க்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த உப்பை இது கூடயே போட்டு நான் ஒரு 2ல இருந்து 3 விஷல் விட்டு எடுத்துக்கிறேன். இதை 3 விஷல் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா சாஃப்டா வெந்துடும். அதுக்கப்புறம் அது தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு பொட்டேட்டோவும் எடுத்து இந்த மாதிரி ஃபோர்க்ல நல்லா குத்திக்கிங்க. நம்ம கிரேவி செய்யறப்போ அந்த பொட்டேட்டோ இதுல நான் ஃப்ரை பண்ணி போடல, ஃப்ரை பண்ணாம தான் போட போறேன். ஸோ உங்களுக்கு அந்த கிரேவில இருக்கிற அந்த காரம், உப்பு, புளி எல்லாமே நல்லா அந்த பொட்டேட்டோஸ்குள்ள போயிடும். ஸோ இப்போ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் சீரகம் 1 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இதுல பச்சை மிளகாய் நான் முழுசா சேர்த்திருக்கேன். நீங்க கட் பண்ணி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா சேர்த்து சாட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட் பண்ணிட்டு இதுக்கு ஃபிளேவரே பாத்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் தான். இதெல்லாம் ஹோம்மேட் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனியா தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் இது எல்லாமே சேர்த்து இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போற அளவுக்கு சிம்லே வதக்கிக்கங்க. இது கூட ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன் பச்சையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது சிம்ல வச்சு வதக்குறப்போ அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் 1 கப் அளவு கெட்டி தயிர் நல்லா புளிப்பில்லாத தயிரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு உங்களுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி பொட்டேட்டோஸ்ல உப்பு போட்டிருக்கங்காட்டி தனியா நான் சேர்க்கல. எனக்கு இது உப்பு கரெக்டா தான் இருந்தது. நீங்க உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்சு பொட்டேட்டோவும் சேர்த்து தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டு ஹை ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்புறம் மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லயே வச்சு நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசம் எல்லாம் போய் கிரேவி நல்ல ஒரு ஃபிளேவரா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். கடைசியில 1 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான தம் ஆலு ரெடி ஆயிடும். இது சப்பாத்தி, ரோட்டி, நான் இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.